திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்த நிகழ்வு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி திருத்தணி CSI தேவாலயத்தில் இயேசுவின் சிலுவை பாடுகள் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் சிலுவையில் இயேசு அறையப்பட்ட போது அவர் பேசிய 7 வார்த்தைகளை கிறிஸ்தவர்கள் தியானம் செய்தனர். இதேபோல் திருத்தணி சித்தூர் சாலையில் அமைந்துள்ள தணிகை புதுமை மாதா தேவாலயத்திலும் சிலுவைப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை 22வது வார்டு காமராஜர் தெருவில் கால்வாய் அடைப்பால் கழிவுநீர் தேங்கி நோய் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றச்சாட்டும் இந்த பகுதி மக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சரியாக பராமரிப்பு செய்வதில்லை, கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது. இது நகராட்சியிடமும் கவுன்சிலரிடம் பல முறை தகவல் கொடுத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. திருவண்ணாமலையில் வரதட்சணை கொடுமையால் வங்கி ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி ஸ்ரீனிவாசன் தம்பதிக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் வரதட்சணை கேட்டு ஸ்ரீனிவாசன் ஆனந்தியை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஸ்ரீனிவாசனின் கொடுமை தாங்க முடியாமல் திருவண்ணாமலையில் வங்கியில் பணியாற்றி வந்த ஆனந்தி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஸ்ரீனிவாசன் தலைமறைவான நிலையில் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி ஆனந்தியின் உறவினர்கள் திருவண்ணாமலை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு ஃபுல்லா உங்க மேல சந்தேகமா இருக்கு. எங்க பாப்பாவை ஏதோ பண்ணிதான் வச்சிருக்காங்க, எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா எங்க பாப்பா கண்டிப்பா தற்கொலை படிக்கல. எங்க குடும்பத்துல எல்லாரும் மேலேயும் சந்தேகமா இருக்கு. முக்கியமா உங்க அம்மா, அந்த பையன், உங்க வீட்டுல எல்லாரும் மேலேயும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப எங்களுக்கு நியாயம் வேணும். எங்க பாப்பா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு 1 வருஷமா அவளுக்கு நல்ல சோறு தண்ணி கூட இல்ல சார். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அப்படிப்பட்ட சோறு தண்ணி போடாத அளவுக்கு கூட எங்க குடும்பம் கிடையாது. ஆனா அவ இங்க சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டிருக்கா. அந்த பையன் நம்பி அதுக்கான கண்டிப்பா அவன் தண்டனை அனுபவிச்சாகணும். எங்களுக்கு பதில் கிடைச்சே ஆகணும். தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் பகுதியில் கொலை வழக்கில் கைதான குற்றவாளியால் நடக்கவே முடியாத நிலையில் தப்பித்து ஓடும்போது கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டதாக காவல்துறை பொய் சொல்வதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குத்தாலிங்கம் என்பவர் கொலை வழக்கில் பிடிப்பட்ட 5 பேரில் ஒருவரான செண்பகம் என்பவர் போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்று கீழே விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இடது காலில் ஜவ்வு விலகாமல் இருக்க செண்பகம் காலில் பெல்ட் அணிந்திருக்கும் போது எவ்வாறு அவர் ஓடியிருக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ள அவரது உறவினர்கள் நிர்வாகத்திறனற்ற காவல்துறை தங்களது தவறை மறைக்க பொய் சொல்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.